எங்கள் வீட்டுக்கும் பக்கத்துலேயே ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது. இன்றைக்கி அந்த பிள்ளையார் கோயிலில் போய் முருகரை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முருகரை போய் பார்த்தோம். ஆனால் அங்கே எல்லாம் முடிஞ்சிருச்சு. நாங்கள் போகிற நேரத்துக்கு எல்லாம் முடிஞ்சு பூட்டி வச்சுருந்தாங்க. பக்கத்துலேயே நந்தி இருக்கும், அதையும் பார்த்துட்டு அப்படியே சிவன் பெருசாக இருப்பாங்க, லிங்கம் பாம்போடு இருக்கும், அது ரொம்ப அழகாக இருக்கும். அதையும் பார்த்துட்டு அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம். ஆனால் அப்போ தான் எல்லோரும் திருப்பி சாயந்தரம் வர்றதுக்கு ஆரம்பித்தாங்க. சரி நம்ம அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு வந்தோம். பார்த்துட்ருக்கும்போதே எல்லோரும் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. சரி இன்னொரு நாளைக்கு நம்ம நேரத்தோடு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். நான் வந்து முருகர் சிலையாக வச்சுருக்கிறேன். சிலை, வேல், படம் எல்லாமே வச்சுருக்கேன். அதுக்கு இன்றைக்கி அபிஷேகம்லாம் பண்ணி வடை பாயசம், பாசிப்பருப்பு பாயசம் அதெல்லாம் வச்சு படைச்சிட்டு அதுக்கு பிறகு தான் நாங்கள் மத்தியானம் அந்த சாமியை பார்க்க அந்த கோயிலுக்கு போனோம். ஆனால் அங்கே எல்லாம் முடிஞ்சு போயிட்டு இன்னொரு நாளைக்கு நேரத்தோட கார்த்திகைக்கு அந்த கோயிலுக்கு போய் நான் வந்து எல்லாம் கும்பிட்டுட்டு வருவோம். அது ஒரு பழக்கமாகவே வச்சுருக்குறோம். கார்த்திகைக்கு, சஷ்டிக்கு இதெல்லாம் நல்லா ரொம்ப விசேஷமாக செய்வாங்க. அதனால் அங்கே போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறோம். நல்லதெல்லாம் நடக்கும். அந்த பிள்ளையாருக்கு வந்து முத போய் பார்த்ததும் அந்த பிள்ளையார் அவ்வளோ அழகாக அந்த மாலையெல்லாம் போட்டுக்கிட்டு